GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கரூரில் 41 நபர்கள் பலியான வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கரூர் சுற்றுலா மாளிகையில் தற்காலிக முகாமை அமைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அக்டோபர் 31ஆம் தேதி மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் 3D லேசர் ஸ்கேனர் மூலம் வேலுச்சாமிபுரத்தில் சாலையை சிபிஐயினர் அளவீடு செய்தனர். நவம்பர் 4, 5ஆம் தேதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட போலீசார் நவம்பர் 6ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் ஓட்டுநர்களிடம் 6 நாட்கள் விசாரணை நடத்தினர். நவம்பர் 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்கள் தாவேகா வழக்கறிஞர் அரசு உள்ளிட்டோர் பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி கேமரா பதிவுகள் அடங்கிய வீடியோக்கள், நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்து 2 நாட்களாக விளக்கமளித்தனர். நவம்பர் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் தமிழ்நாடு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் அதிகாரிகளிடமும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களிடமும் 4 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. நவம்பர் 15ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்தும், கரூர் வெங்கமேடு விவிஜி நகரைச் சேர்ந்த கூட்ட நெரிசலில் காயமடைந்த தாய், மகளான உஷா, திவ்யா ஆகியோரை நேரில் சந்தித்தும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நவம்பர் 24ஆம் தேதி காலை சுமார் 10 மணியளவில் கரூர் சுற்றுலா மாளிகைக்கு தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணைச் செயலாளர் சிடி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி மதியழகன், பவுன்ராஜ், வழக்கறிஞர் அரசு ஆகியோர் 3 கார்களில் வந்து ஆஜராகினர். இதில் சிபிஐயின் விசாரணை அழைப்பாணையை பெற்றுக்கொண்ட புசி ஆனந்த் கோவிலுக்கு சென்று அழைப்பாணையை சாமி முன்பு வைத்து மனமுருகி வேண்டிவிட்டே விசாரணைக்கு வந்துள்ளார். விசாரணை அதிகாரிகள், நீங்கள்தான் சிபிஐ விசாரணை வேண்டுமென கேட்டுள்ளீர்கள், நாங்கள் விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைக்காமல் இருக்கிறீர்கள் என கூறியுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள் ஆனந்தை பல முறை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அவர் செல்போன் அழைப்பை ஏற்கவில்லை என்பதால் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டதாம். அடுத்ததாக ஆதவர்ஜுனாவிடம், 4 உதவியாளர்களை வைத்து கொண்டிருக்கும் உங்களை செல்போனில் தொடர்பு கொண்டால் பதிலளிக்க நீங்கள் தயாராக இல்லை, அப்படி என்ன தொழில் செய்கிறீர்கள்? அரசாங்கத்திற்கு முறையாக கணக்கு காட்டும் நல்ல தொழில்தானே என ஆரம்பத்திலேயே காட்டமாக விசாரணையை ஆரம்பித்துள்ளது சிபிஐ. அதைத் தொடர்ந்து, இவ்வளவு கூட்டம் வரும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை? இந்த இடத்தை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்றும் கேள்விகளை அடுக்கியுள்ளனர். அதற்கு பதிலளித்த ஆதவ், காவல்துறை இந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தது என கூறியவுடன் எவ்வளவு கூட்டம் வரும் என்பதை ஏன் முன்கூட்டியே காவல்துறைக்கு அறிவிக்கவில்லை என்றும், அப்படி வந்த கூட்டத்தை நீங்கள் ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்றும் கேட்டுள்ளனர் சிபிஐ அதிகாரிகள். காவல்துறை எங்களை தடுக்கவில்லை, தடுத்திருந்தால் நாங்கள் சென்றிருக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். காவல்துறை உங்களை தடுத்து நிறுத்தியதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, அவர்களை தாண்டி நீங்கள் தொண்டர்களை முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லும் ஆடியோவும் அதில் உள்ளது என சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து கூடுதல் தகவல்களை கேட்டு பெற்றதாக கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மதியழகனை பாதுகாப்பாக காரில் அழைத்துச் சென்ற பவுன்ராஜ் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், நாம் போஸ்டர் விளம்பர பலகை கட்டுவதற்காக வந்தேன், அப்போதுதான் அவரை அழைத்துச் சென்றேன், எனக்கும் இந்த விவகாரத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என கெஞ்சியுள்ளார். இந்த விசாரணையை தொடர்ந்து இணைச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் வழங்கியுள்ளோம், இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், தற்போது சிபிஐ விசாரணை நடந்து வருவதால் சதிச் செயலில் ஈடுபட்டவர்கள் யாரென வெளிப்படையாக கூற முடியாது என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கரூர் டவுன் போலீசாரும் விசாரணைக்கு ஆஜராகியதோடு தங்கள் கைவசம் இருந்த வீடியோ ஆதாரங்களையும் சிபிஐயிடம் சமர்ப்பித்து திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் 26ஆம் தேதி கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் மற்றும் இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் பிரமுகர் ராகுல் காந்தி, கரூர் டெக்ஸ்டைல் தொழிலதிபர் ஒருவர் மற்றும் விவசாயி கோகுலகண்ணன் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர்.
இவையெல்லாம் ஆரம்ப கட்ட விசாரணை மட்டுமே தானாம். விரைவில் இதை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி தமிழகம் வரவிருக்கிறார். அப்போதுதான் விரிவான விசாரணை நடக்குமாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.